வீட்டுத் தோட்டம், பால்கனி தோட்டம், மாடி தோட்டம் என கேள்விப்பட்டிருக்கிறோம். இவற்றையெல்லாம் மிஞ்சிவிடும் வகையில் மருத்துவமனை காய்கறி தோட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது. அது எங்கு என்று அறியலாம். அறுவடை பருவத்தில் கத்திரி, பசுமையான வெண்டை, நீர்ச்சத்து மிக்க பூசணி, இரும்புச்சத்தும் நார்ச்சத்து மிக்க முருங்கை, பொன்னாங்கண்ணி, அகத்திக்கீரை வகைகள், இவை தவிர வாழை, தக்காளி, மிளகாய், புடலங்காய் இவற்றோடு பலாமரமும் பயிரிடப்பட்டுள்ள இந்த இடம் தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை வளாகம் என்றால் ஆச்சரியமாக இருக்கிறதா? ஆம், சமையல் கூடம் அருகே புதர்மண்டி காணப்படும் இடத்தை சீரமைத்து காய்கறி தோட்டம் அமைக்கப்பட்டது. இப்போது இந்த தோட்டத்து காய்கறிகளே நோயாளிகளுக்கான சமையலுக்கு பயன்படுத்தப்படுகிறது. மருத்துவமனையின் உதவி உறைவிட மருத்துவ அலுவலர் பெபின் கார்டஸ் முயற்சியால் இது சாத்தியமாகியிருக்கிறது. இதை செம்மை செய்து உரம் எல்லாம் போட்டு மீண்டும் அதை காய்கறி தோட்டத்தை நாங்கள் தொடர்ந்து பராமரித்து வருவோம். இதன் மூலமாக நோயாளிகளுக்கு நல்ல சத்தான உணவை எங்களால் கொடுக்க முடிகிறது. அந்த ஒப்பந்த பணியாளர்கள் தான் முழு நேரமும் இதை பராமரித்து வர்றாங்க. இதுலேருந்து விளையக்கூடிய காய்கறிகளையும் கீரைகளையும் நம்ம மருத்துவமனையில் அரசு கொடுக்கக்கூடிய காய்கறிகளோடு சேர்த்து இந்த காய்கறிகளையும் சமைச்சு நம்ம பேஷண்ட்ஸ்க்கு வாரத்துக்கு 1 நாள் இல்லை 2 நாள் கலவை சாதமாக நிறைய காய்கறிகள் போட்டு சாம்பார் சாதமாக கொடுக்குறோம். ஆரோக்கியம் குன்றி நோயோடு அவதிப்பட்டு வருவோரின் நலனை சிந்தித்து செயல்படுத்தப்பட்டுள்ள இந்த நடைமுறை சிறப்பான முன்முயற்சியாக பார்க்கப்படுகிறது. புதிய தலைமுறைக்காக தூத்துக்குடியிலிருந்து ஒளிப்பதிவாளர் கௌஷிக்குடன் செய்தியாளர் ராஜன் கார்த்திகேயன்.